வணக்க உறவே. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மீனவர்கள்ட்ட இப்போ பேசுவோமா? இதோ முகத்தை மறைச்சிக்கிட்டா தம்பி, உங்க பேர் என்ன? கருணா. என்ன படிக்கிறீங்க? ஓ, கல்லூரி போறீங்க. இன்னைக்கு கல்லூரி இல்லை இல்லை? சரி சரி. இப்போ இங்கே என்ன வேலை செய்வீங்க? வர 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 உங்களை தேடி வரேன். இல்லை, கடலுக்கு போகணும். இன்னைக்கு ஏன் போகல? ஓ, போயிட்டு வந்துட்டீங்களா? எத்தனை மணிக்கு போனீங்க? 12 மணி போனீங்க. இப்பதான் வர்றீங்க. ஆஹா, இப்ப என்ன பண்ணுவ? சரி சரி சரி. முடிச்சுட்டீங்க. இப்ப எங்க மீனெல்லாம்? ஓ, மார்க்கெட்டை கொடுத்துட்டீங்க. என்ன நண்டா? எத்தனை? 50 கிலோவா? 1 கிலோ 450. ஓஹோ, 50 கிலோனாக்கா அப்ப எவ்வளவு கணக்கு போட சொல்ல டக்குன்னு? 20,000 வருமா? 20,000மா? 22,500 ரூபாய். சரி, இது எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறீங்க? எப்படியெல்லாம்? 3 பேர் பகிர்ந்துக்கிறீங்க. இது தினமும்? ஓ, டீசலு 4 பேருன்னு வச்சுங்க. அப்ப டீசலுக்கு ஒரு பங்கு. 3 பேரு நீங்க. 3 பேருக்கு இந்த மாதிரி 4 பகிர்ந்துக்கிறீங்க. சரி சரி. உன் பேரு என்ன? கருணா. உங்க பேரு? காளிதாஸ். உங்க பேரு? ஸ்ரீராம். சரி, மகிழ்ச்சி. இந்த வரேன். சரி சரி. இப்ப அதான் அந்த தம்பிக்கு சொன்னாங்க 12 மணிக்கு போயிட்டு இப்பதான் வர்றோம் அப்படின்ட்டு. அதான் உண்மையா? சரி. இப்ப வலையெல்லாம் சிக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் பண்ண மாதிரியா இல்லையா? ஓ, எம்ஜிஆர் பாட்டு அது உண்மைதான். 100 விழுக்காடு உண்மைதான் இல்லையா? ஐயா, உங்க பேர் என்ன? கணேசன். சரி சரி. நீங்க எத்தனை கிலோ நண்டு பிடிச்சிங்க? நீங்க அப்புறம் ஏதோ பிடிச்சி வந்துட்டீங்க, கொடுத்துட்டீங்க, அப்படிதானே? சரி சரி. அடுத்து இரவு தான் கிளம்புவீங்க. ஏன் இரவுல கிளம்புறீங்க? ஓ, பகல்ல படாது. எப்பயுமே மீன் கூட இரவு தான். அடாடா. எல்லாம் இரவுல தான் போகணும். ஒரு நேரம் இரவுல 12 மணிக்கு போனா காலையில எத்தனை மணிக்கு இங்க வருவீங்க? கரைக்கு 9-10 மணிக்கு வருவீங்க. இரவே உணவெல்லாம் எடுத்துட்டு போயிருவீங்க. எடுத்துட்டு போக மாட்டீங்க. ஆஹா, அப்ப போனீங்கன்னாக்கா அங்கேதான். சரி, அங்க 1-2 வந்தாங்க கடலை விட்டுற வேண்டியதான். இல்ல, தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஆமா ஆமா, கடலை விட்டுற வேண்டியதான். அதுக்குன்னா இடம் இருக்கு. அவ்வளவுதான். சரி சரி. ரொம்ப சிரமமான வாழ்க்கை தான்ப்பா உங்களுடைய வாழ்க்கையில. ரொம்ப சிரமம். நான் மாடு மேய்க்கிறவன் இல்லையா? எனக்கு எப்படி கஷ்டம் இருக்குமோ அது மாதிரி உனக்கு கஷ்டம் இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போமா? நன்றி.